ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரண் இருந்துட்டு பாத்ரூம் கட்டுற வேலையை இன்னையோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே சோழனும் பாண்டியனும் அந்த இடத்துக்கு வராங்க. என்னென்ன இன்னைக்கு கட்டலான்னு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே சரண் இருந்துட்டு ஆமாண்டா சோழா, அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்த சைட்டுக்கு ஒரு 8 நாள் லீவ் விட்டுருக்காங்க. சரி, அதனால் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. பாத்ரூம் கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். இன்றைக்கி ஆரம்பித்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப சூப்பர்ண்ணே, இங்கே பாருங்கண்ணே, வீடு தான் பிரம்மாண்டமாக இல்லை, ஆனால் பாத்ரூம் ஆச்சு ரொம்ப பெருசாக இருக்கணும், ரொம்ப ஷவரெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கணுண்ணே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. சரிடா, அதே மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, நீ ஏதாவது பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்னத்தை பேசுறது, நீ ஏதாவது பேசினா ஒன்றும் குழப்பி விட்டதுக்காக நான் ஏதாச்சும் பேசுவேன், இப்போ போய் நான் என்ன பேச முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. டே, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குடா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கும் இருக்குடா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சேரண்ட் இருந்துட்டு இந்த அளவில் தான் நம்ம பாத்ரூம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அளவெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சரி 10:30 மணிக்கு தான் நல்ல நேரமாக இருக்குது, அதனால் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. ஏன்னு பாத்ரூம் கட்டுறதுக்கு கூடவா நேரங்காலம் எல்லாத்தையும் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே சேரன் இருந்துட்டு, வீட்டில் முதல்ல வீட்டு வேலைன்னு ஒன்று செய்ய போகிறோம், அதை ஏன் நல்ல நேரத்தோடு செய்யலாமே, அதனால தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் சோழன் அமைதியானார். என்ன, மறுபடியும் அவங்க யாராவது இங்கே எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா, பெரியப்பா அத்தை யாராச்சும் இங்கே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்ட உடனே சோழன் இருந்துட்டு, வருவாங்க, நம்மளை வீட்டையும் கட்ட விட மாட்டாங்க, நிம்மதியாகவும் விட மாட்டாங்க, இப்போ பாத்ரூம் கூடவா கட்ட விடாமல் போயிடுவாங்க, அப்படியே மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட நான் அந்த ஆளெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், அடிக்கிற அடியில் அந்த ஆள் தெரிச்சுக்கிட்ட ஓடணும், அந்த அளவுக்கு அடி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. சரி, அப்படி பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தால் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல டைம் ஆகிடுச்சு, அதனால் பூஜையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நேராக போயிட்டு அவங்களுடைய அப்பாவை கூட்டிகிட்டு வராரு. அவரும் வராரு. அவரை பார்த்த உடனே இந்த ஆளை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் இவர் இவ்வளோ வேகமாக போனார், இந்த ஆளை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அவர் தான் எல்லா பூஜையும் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டுக்கோங்க, இந்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாரை சனிக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. சோழன் தான் கடப்பறையை போகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவரோடைய பெரியப்பா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. பார்த்தியா, சொன்ன மாதிரி நிற்கிறாரு, வரட்டும், ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அதுக்கப்புறமா இருக்கு அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியனெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லை பெரியப்பா, வீட்டில் பொட்டை பொண்ணுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பாத்ரூம் ஆச்சு இருக்கணும்ல, அதனால தான் ஒரு பாத்ரூம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக யாரை கேட்டுறா இங்கே பாத்ரூம் கட்ட போகிறீங்க, அதான் இந்த நிலம் எல்லாமே கோர்ட்டில் கேஸ் போயிட்டு தான் இருக்குது, இடத்துல வீடு கட்டவோ இல்லை எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே தீர்ப்பே இருக்குது, அதையும் மீறி நீ எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாத்ரூம் தானே கட்டுறோம், வீட்டெல்லாம் எதுவும் பண்ணலை, வீடு அப்படியே தான் இருக்குது, பின்னாடி கொஞ்சம் நிலத்தில் நாங்கள் பாத்ரூம் தான் கட்டுறோம், வேறு எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணவே கூடாது, அப்படி மீறி ஏதாவது பண்ணிங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போகணும், அப்புறம் போலீஸ் வர சொல்லி உங்கள் எல்லாத்தையும் மொத்தம் பேரையும் பிடிச்சிட்டு போக சொல்லிடுவேன் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் ஆரம்பிங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அவரும் போய் ஆரம்பிக்க போகிறாரு. இவங்க கூட இருக்கிற பாவத்துக்கு நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, என்ன இங்கே இதெல்லாம், நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, இந்த இடம் கோர்ட்டில் இருக்குது, கேஸ் போயிட்டுருக்கு, எதுவுமே பண்ணக்கூடாது, அதையும் மீறி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கூலிக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அந்த கூலி இல்லாமல் ஜெயிலில் போய் உட்கார போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதனால என்ன பையா இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க சொல்லவும், உடனே சேரன் இருந்துட்டு, பெரியப்பா என்ன பெரியப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க. நிலா வீட்டில் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூமே நிலாவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியப்பா. அதனால தான் அதுக்கு மட்டுமாச்சும் ஒரு பாத்ரூம் கட்டிக்கலாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இந்த ஜாமானெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, மரியாதையாக கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அவங்க பெரியப்பாவை திட்டுறாரு. உடனே என்னடா நீ ஓவராக பேசிகிட்ருக்க, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் நிற்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு, பெரியப்பா கொஞ்சம் மனுஷத்தன்மையோடு நடந்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, இங்கே எங்களை கேட்காம எந்த வேலையும் நடக்கவே கூடாது, ஏதோ போனால் போட்டுமேன்னு சொல்லிட்டு தான் உங்களை இந்த இடத்துல இருக்க வச்சுருக்கேன். மீறி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, வீட்டில் இருக்கிற எல்லா சாமானையும் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு, என்ன பெரியப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் நல்லத்தனமாக தானே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, எந்த வேலையும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே நடேசன் இருந்துட்டு, பிரதர் நான் இருக்கேன் பிரதர், அதுக்குள்ளே பிரச்சனையை முடித்தா எப்படி, கொஞ்சம் இங்கே வேண்டாம் அந்த பக்கம் போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அவங்க அண்ணனை தனியாக கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாரு, ஏதோ போனால் போட்டோம், தம்பி குடும்பம் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நடுத்தெருவில் போய் நிற்பேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு இந்த வீட்டை நாங்கள் வச்சுக்க சொல்லி விட்டுருக்கோம், தேவையில்லாமல் ஏதாவது பண்ணணும்னு நினச்ச மறுபடியும் கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததான், இது என் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, நீ தான் சொத்துக்காக ஆசைப்பட்டு நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடாதுன்றதுனால, என் பசங்களும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்றதுனால நீ தான் சொத்து கேட்டு கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்துருக்க. அது நடக்கிற போது நடந்துட்டு போட்டோம், வீட்டில் பாத்ரூம் இல்லாத அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுட்ருக்கு, அதனால தான் நாங்கள் பாத்ரூமே கட்டுறதுக்காக இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். தேவையில்லாமல் என் பிள்ளைங்களை இங்கே இருக்கிற யாரையாவது கஷ்டப்படுத்தி பேசினேன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ தானே உங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த பொண்ணு எல்லா அட்ரஸையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கு, என் மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பரு கூட எங்ககிட்ட இருக்குது, ஃபோன் பண்ணி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கார்த்திகா இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, மாமா நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்டணும், நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லி ஒரே அடம்பிடிச்சிச்சு. பொண்ணை காணன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கவும், என் பையன் காலில் கையில் விழுந்து என் பொண்ணை விட்டுருன்னு சொல்லி கதறவும், அதுக்கப்புறமா தான் கார்த்திகாவை என் பையன் வீட்டுக்கு போக சொன்னான், அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் என் சேரன் தான் என் புருஷன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எனி டைம் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம். ஃபோனில் நம்பலைன்னா என்ன, வீட்டோட அட்ரஸ் தான் இருக்கே, நேர்லேயே போய் சொல்லிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த பொண்ணே வேண்டாண்டா சாமின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, வாழை வெட்டியாக உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பி விடுவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் கூட ஒழுங்காக ஆகலை, அதுக்குள்ளே வீட்டோட பொண்ணு வாழை வெட்டியாக வந்து உக்காந்துட்ருக்கிறது இந்த ஊரில் இருக்கிற மொத்த பேரும் கேவலமாக பேசுவாங்க. உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மிரட்டிட்டு இருக்கேன், மிரட்டல, எச்சரிக்கிறேன், தேவையில்லாமல் இங்கே நின்று பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சிடுவேன். என்ன இப்போவே கார்த்திகா உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா, இப்போவே உங்கள் பொண்ணு வாழ விட்டே இங்கே வந்துடுவா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அடித்து தூள் கிளப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் திகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற பாண்டியனும் சோழனும் என்னடா இது, அந்த ஆள் இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே சோழன் இருந்துட்டு, எப்படி இந்த ஆள் வர வர திருந்துறான் போல இருக்கு, ஆமாம் தெரிந்துட்டாலையும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, உங்களை எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவரை பாட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் நடேசன் இருந்துட்டு போங்க போங்க ஏதாவது பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த நடேசன் யார், அவங்க பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நான் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனும் கூட வந்திருக்கிறவங்களும் பாத்ரூம் கட்டுற வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நிலாவோட ஆஃபீஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை அவங்க எப்படியெல்லாம் ஓகே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கொடுத்த டைமு ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. நிலா வந்து ஆனால் இன்னும் முடிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி என்னதாம்மா ஆயிட்டிருக்கு, என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுதோ, ஒரு ப்ராஜெக்ட் கூடவா முடிக்கல அந்த நிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சார் நான் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்குள்ளே நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட எடுத்துகிட்டு போய் அவங்க செஞ்ச அந்த ப்ராஜெக்டை வந்து காட்டுறாங்க. அவர் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கோல்டு மெடலு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க, ஆனால் ஒரு ப்ராஜெக்டை பண்ணதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை சார் இது என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் என்னால் இவ்வளோ டைம் எடுத்துக்க முடிஞ்சது, போக போக எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னம்மா இது, என்னம்மா பண்ணி வச்சுருக்க, கோல்டு மெடலுன்னு சொன்னேன், ஆனால் இங்கே ஒரு ப்ராஜெக்டை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலையே, இது ஏமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, அது பேரை நீங்கள் கெடுத்து விட்டுறாதீங்க, இந்த ப்ராஜெக்ட் நல்லா வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்ற வேண்டியதாக இருக்குது, அதனால் அது எல்லாத்தையுமே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்டேயே மறுபடியும் அந்த ப்ராஜெக்டை வந்து கொடுத்துட்றாங்க. நிலா ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. நிலா நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, இது உன்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான், அதுக்காக மனசை தளர விடாத, இதுக்கு மேலே தான் நீ மெல்ல மெல்ல எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும், இதுக்கே மனசை தளர விட்டு ஏன்னா கண்டிப்பாக உன்னால் அடுத்த ப்ராஜெக்டை சரியாக பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கமும் சேரன் வந்து நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நீலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன இது ஒரே சத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போன பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும், நீலா வந்து கேட்கவும் பாத்ரூம் கட்டுற வேலையை தாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு அங்கே வேலை செய்கிற சைட்டில் ஒரு 8 நாள் லீவ் விட்டுருக்குமா, அதனால தான் அந்த டைமில் நம்ம பாத்ரூம் கட்டிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப சூப்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் உடனே பல்லவன் இருந்துட்டு பாத்ரூமை ரொம்பவே மாடலாக கட்டலான்னு சொல்லிட்டு சோழன் அண்ணன் தான் பயங்கரமாக ஐடியாலாம் கொடுத்துருக்கு, ஷவரெல்லாம் வைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசன் இருந்துட்டு அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு கையை ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நிலாவும் நடேசனோட கையை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா காயம் பெருசாக இருக்கு. அந்த காயத்தை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் கையை நீட்டுங்க, கையை நீட்டினம்மா எதுக்கு, இல்லை இங்கே ஏதோ ஒன்று நான் காயம் மாதிரி பார்த்தேன் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ காட்ட போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு வழியை காட்டுறாங்க. என்ன இது இவ்வளோ பெரிய காயமாக இருக்குது, இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அன்றைக்கி பல்லவன் பட்டாசு வெடித்தான் இல்லைம்மா, அது கை மேலே விழுந்ததில்ல, அதுதான் இவ்வளோ பெருசாக ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்ன இதுக்கெல்லாம் போய் யாரனா ஆஸ்பத்திரிக்கு அது போயிட்டு வருவாங்களா, இதெல்லாம் அப்படியே சரியாயிடும், நீ இதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வாங்க போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நடேசன் வந்து வரமாட்டேன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்து தான் சரி நான் போய் ஆயில்மெண்ட்டாவது எடுத்துகிட்டு வரேன். அண்ணா இங்கே பாருண்ணே எவ்வளோ பெருசு இருக்குது, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டாலையும் வரமாட்டேன்றாரு, இது எப்படின்னு அப்படியே விட்டால் நல்லாவா சரியாயிடுமா, சரியாகாது தானே, கூப்பிட்டாலையும் வரமாட்டேங்கிறாரு, நான் என்னம்மா பண்ண முடியும், நானும் எத்தனையோ முறை இவரை கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் இவர் வரவே மாட்டேங்கிறாரு, நான் மட்டும் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண் வந்து சொல்லிடுறாங்க. சரி நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயய்ய இது சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் திரும்ப திரும்ப பேசினதையே பேசிகிட்டு இருக்கேன், ஆஹா இதெல்லாம் சரியாக வராது, இங்கே நின்னா ஏதாவது ஒன்று உன்னை பேச சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், அதனால நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் மொத்த பேருக்கும் டீ வச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிலாவும் அதெல்லாம் நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐய இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை போய் டீ எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், நீ போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வா போ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. நிலாவும் டீ போட போகிறாங்க, சேரனும் பின்னாடியே போகிறாங்க. அண்ணன் நானே போட்டு வரேண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே போட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பல்லவனும் வந்துடுறாங்க. பல்லவா என்னடா இது, அவர் கையில் இவ்வளோ பெரிய காயமாக இருக்குது, நீ அவர்கிட்ட சாரி சொல்லியிருக்கலாம்ல, நீ பட்டாசு வெடிச்சதுனால தானே அவர் கையில் இப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு, நான் எதிர்ச்சேன் தான் பட்டாசு வெடித்தேன், அங்கே பட்டாசு வெடிக்குதுன்னு தெரியுதில்ல, இவரை யார் அங்கே நின்று டான்ஸ் எல்லாம் ஆட சொன்னது, அதனால தான் அது மேலே வந்து விழுந்தது, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரிடா பல்லவா அது எதர்ச்சியாகவே இருந்துட்டு போட்டோம், ஆனால் உன்னால தானே அவர் கையில் இவ்வளோ பெரிய காயம் நடந்திருக்கு, அதனால நீ ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோட்டில் போகிற யார் யாருக்கெல்லாம் என்னால் சாரி சொல்லலாம் முடியாத நீ, ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, அந்த ஆளை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல, அந்த ஆள் கிட்ட போய் நான் சாரி சொல்லணுமா, அதெல்லாம் ஒன்றும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, டேய் பல்லவா என்னடா நீ நிலா கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அது அண்ணியே இல்லை வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட நான் இதே பதில் தான் நான் சொல்லியிருப்பேன், என்னாலலாம் அந்த ஆள்கிட்ட போயிட்டெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அங்கேருந்து கோவமாக போகிறாங்க. நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நிலா மன்னிச்சிடுமா, அவன் ஏதோ புத்தி கேட்டு போய் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், நீ எதையுமே பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லன்னு நம்ம பல்லவன் தானே, ஆனால் அவன் நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது, அவனால் தானே அவருக்கு இவ்வளோ பெரிய அடிபட்டுச்சு, இவன் சாரி சொல்கிறதுல என்னென்ன குறைஞ்சிரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. விடுமா, போக போக அவனே யார் என்னன்னு புரிஞ்சுப்பான், அதுக்கப்புறமா அவனே புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்பான், இப்போ ஏதோ அவர் மேலே இருக்கிற கோவத்தில் அப்படியெல்லாம் நடந்துக்கிறான், அவர் மேலே இருக்கிற கோவத்தில் தான் உங்ககிட்டயும் அப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான், அதனால் நீ எதுவுமே பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்ற மாதிரி சேரன் வந்து நிலாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலைலாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அந்த கடாயை எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லவும், நிலா அதை பார்த்த உடனே என்னென்ன இத்தோண்டு இருக்குது இந்த கடாயை, அதோடைய வயசுக்கு மீறிய அது நிறைய உழைச்சிருச்சு போல இருக்குது, தயவு செஞ்சு வேறு கடாய் வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் நிறைய பொருள் இப்படி தானே இருக்குது, எல்லா பொருளையும் மாற்றிட்டு ஒரு நல்ல நல்ல பாத்திரமாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா, இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் மாற்றிட்டு வேறு பாத்திரம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவன் வந்து நிலா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனால் நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற எதையுமே அவங்க நிலா வந்து காதில் வாங்கிறதே இல்லை. அண்ணி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் அண்ணன் இதில் கொஞ்சம் உப்பு போடணுமா, நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக பல்லவனை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சரி அண்ணன் இதை நான் போட்டு அடித்து தரேன், அப்போ அடித்து பின்னாடி இது போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஓட்டிகிட்ருக்காங்க. அப்போ பல்லவனை வந்து விடாமல் அண்ணி அண்ணின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நிலா வந்து பேசாமல் இருக்காங்க. அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க.
பல்லவன் அழுகிறது நிலாவால் தாங்கிக்கவே முடியல. டேய் பல்லவா, என்னடா காரியம் பண்ணுற, எதுக்காக அழுகுற? இல்லை அண்ணி, அந்த ஆள் பட்டாசு வெடிக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து போயிருக்கலாம். ஆனால் போகாமல் அங்கே இருந்ததுனால தான் அந்த பட்டாசு வந்து மேலே விழுந்தது. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்களா? வந்திருக்கலாம்ல, ஏன் நீ வரமாட்டேன்றாரு. எனக்கு அது இல்லாமல் அந்த ஆளை பார்க்கவோ அந்த ஆள்கிட்ட பேசவோ சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அண்ணி. அந்த ஆள் மேலே இருக்கிற கோவத்தில் தான் நானும் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானமாக ஆயிடுறாங்க. இனிமே இன்னொரு தடவை நிலா கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரணம் வந்து பல்லவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. விடுன, நம்ம பல்லவன் தானே, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.